Can you hear me clearly, everyone? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? Okay. So we can start the class now. Let others to join. Okay. நாங்க கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 டேஸ்க்கு முதல் வந்து ஒரு போலிங் போட்டிருந்தேன் regarding your marks, right? O level marks, not sorry, not for the O level marks, your second term marks. So based on that, most of the students are okay. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சி ஏபி எல்லா லெவல்லையும் இருக்கிறீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிளான் லெசன்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஒரு பிகினிங். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓ லெவல்ல ஒரு எஸ் எடுக்கிறவங்க சி எடுக்கிற லெவல், வீக் மார்க்ஸ்ல இருக்கிறவங்க எஸ் எடுக்கிற லெவல், இல்லாட்டி ஏ பி ஆக்குற லெவலுக்கு மாதிரி நான் ஒரு பேப்பர் கிளாஸ் பிளான் பண்ணி செஞ்சுட்டு போதான் இப்ப நான் என்னோட பிளான் வச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். So I will target the writing part and the first part 1. அதாவது part 1 தான் இந்த main target. So I will go with the part 1 first. நான் என்ன சொன்னா நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரியும் எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஈஸிலி மார்க்ஸ் எடுக்கக்கூடியதும் தான் பார்ட் 1 டார்கெட் பண்ணுவாங்க. நார்மலா பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்குள்ளேயும் பேப்பர் செட் பண்ணக்குள்ளே. ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ளூவன்ட் இன் பார்ட் 1, definitely you will get pass marks inshallah. So rest of the thing like B வந்து A ஆக்குறது, C B ஆக்குறதுக்கு தான் நெக்ஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 2 இருக்கு. ஓகே. What is this? Did anyone open the whiteboard? ரைட். அப்போ நாங்க வந்து ஜஸ்ட் கெட் இன் டு த லெசன். இப்போ நாங்க வந்து இன்னைக்கு நான் வந்து இட்ஸ் சச் அன் ஓரியன்டேஷன் செஷன். தட் மீன்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தரப்போறேன். நாம ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். சேம் லைக் first of all we have to understand the structure of the paper, the marking scheme, how the supervisor is going to allocate the marks for the paper, each and every activities, and also how the answer should be and how they will expect என்ன மாதிரியான ரைட்டிங் பார்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பெட்டர் தமிழை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் இருக்காது பிகாஸ் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங் only. Okay, so let me share the slides first. ஓகே, நீங்க வந்து இந்த பேப்பருக்கு நியூ இல்ல, நீங்க எல்லாருமே யூ யூஸ் டு த பேப்பர். ஐ ஹோப் எவ்ரிபடி கேன் see the presentation. எல்லாருக்கும் விளங்குதா presentation? If you can't talk, you can put a thumb up. No problem. ஓ விளங்குது. Okay. So you are not new to the paper. உங்களோட பேப்பர் வந்து உங்களுக்கு புதுசு இல்ல. நீங்க since grade 10ல இருந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் பேப்பர் செஞ்சுட்டு போறீங்க. உங்களோட ஸ்கூல்லயும் உங்களோட டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிப்பாங்க. Part 1, Part 2. Okay. So I'm not going to dig into the deep. நிறைய வந்து டீப்பா இத எக்ஸ்பிளைன் பண்ண போவேல. பட் டுடே we will do the paper discussion a different perspective. That means என்ன மாதிரி மார்க்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்கள்ட்ட இருந்து ஆன்சர்ஸ் எப்படி வரணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனோட தரப்போறேன். ரைட்? ஓகே. So this is the plan I have to do today, that you are going to understand the paper structure and what are the competencies, what are the objectives they are going to expect from each and every test, and how the marks are allocated. அதே மாதிரி வந்து எப்படி நீங்க வந்து ஆன்சர்ஸை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுத போறீங்க.
அதே மாதிரி நாம இது ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ்ல வந்து நாங்க எங்களோட பேப்பர் கிளாஸஸ்ல நாங்க வந்து பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ சம் மாடல் பேப்பர்ஸ் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ அதே போல காமன் மிஸ்டேக்ஸ் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காமன் மிஸ்டேக்ஸ் விடுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. ஸோ there are two parts. First part 1 and part 2. உங்களுக்கு எப்படி ஸ்கூல்ல வந்து பார்ட் 1 பேப்பரை தந்துட்டு அதை எடுத்துட்டு பிரேக் விட்டுட்டு பார்ட் 2 பேப்பர் தருவாங்களா இங்கிலீஷ்ல? How normally your exam will be? Can anyone tell me? பேப்பர் பார்ட் 1 தந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 தருவாங்களா? அப்படித்தான் டீச்சர். அப்படியா? ஷூர், ஐ ஷுட். ஓ But ஆமாம். the normal structure is நீங்க வந்து O level ஒரு typical O level எக்ஸாமுக்கு போனீங்கன்னா you will not get break between two papers. Okay. ரெண்டு பேப்பர்ஸ்க்கு நடுவுக்கு பிரேக் இருக்காது. The paper duration should be 3 hours. நார்மலா 8:30க்கு எக்ஸாம்னா 8:30 to 11:30 தான் டியூரேஷன் இருக்கும். ரைட். பட் what they will do is first அவங்களுக்கு பார்ட் 1 தருவாங்க. அந்த 1 hour முடிய கிட்டால அந்த பார்ட் 1 பார்ட் 2 தந்துட்டு அந்த 1 hour முடிய கிட்டால உங்களுக்கு பார்ட் 1 பேப்பரை கலெக்ட் பண்ணி எடுத்துரும். பட் யூ வில் பி சிட் ஆன் த சேம் சீட், எழுமிட்டு போக மாட்டீங்க. ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ பார்ட் 1க்கு உங்களுக்கு 1 hour கிடைக்கும் அண்ட் பார்ட் 2க்கு உங்களுக்கு 2 hours கிடைக்கும். ஸோ 40 marks for part 1 and 60 for part 2. இதுதான் வந்து நார்மலான மார்க்ஸ். உங்களுக்கு டோட்டலா 100 மார்க்ஸ் தான். 200 மார்க்ஸ் வந்து அதை டிவைட் பண்ற சிஸ்டம்லாம் இல்ல. ரைட். அதே மாதிரி நீங்க கிரேட் 6ல இருந்து கிரேட் 9 வரைக்கும் இல்ல கிரேட் 10 வரைக்கும் படிச்ச எல்லா விதமான கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்ரிதிங் வில் பி டெஸ்டட். எல்லாமே அதுல டெஸ்ட் பண்ணப்படும். ஓகே. ஸோ 4 skills, actually not 4 skills. There are 2 skills தான் மெயினா பார்ப்பாங்க, ரீடிங் அண்ட் ரைட்டிங். பிகாஸ் அங்கே ஸ்பீக்கிங்கோ லிசனிங்கோ உங்களுக்கு அங்கே வராது. ஓகே. ஸோ now let's go move with part 1 பேப்பர். உங்களுக்கு தெரியும், நீங்க செஞ்சிருப்பீங்க. டோட்டலி எத்தனை டெஸ்ட் இருக்கும் பார்ட் 1ல? பார்ட் 1ல there will be 8 டெஸ்ட். தெரியும் தானே உங்களுக்கு? பார்ட் 1ல உங்களுக்கு 8 டெஸ்ட் இருக்கும். நம்பர் 1 வந்து vocabulary வந்து அனலைஸ் பண்ணும். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், பிக்சர் மேட்சிங், vocabulary மேட்சிங் இந்த மாதிரி இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2 வந்து ஒரு fill in the blanks வரும். It can be a dialogue or a notice or an invitation. Sometimes we have to think out of the box. வேற ஏதாவது வரலாம். So that is test number 2. And test number 3 is definitely a picture description. In the future each and every test எப்படி செய்யறது நான் ஒரு கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ டெஸ்ட் நம்பர் 3 வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்லி தருவேன். எப்படி டெஸ்ட் நம்பர் 3ல பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மார்க் பண்றதுன்னு. நிறைய பேருக்கு வந்து ஏபிசி போடுற சொல்ற இடத்துல வந்து வேர்ட்ஸ் போட்டுருவாங்க, லெட்டர்ஸ் எழுதிடுவாங்க. இப்ப ஏபிசி போடுங்கன்னு இடத்துல வேர்ட்ஸ் எழுதிருப்பீங்க. சோ அதால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும், நாங்க அந்த டெஸ்ட் நம்பர் படிக்கும் போது நாங்க அதை பார்த்துட்டு போவோம். தென் டெஸ்ட் நம்பர் 4 கிராமர் பேசிக். நீங்க கிரேட் 6, 7, 8ல படிச்ச பேசிக் prepositions, conjunctions, small verbs, adjectives, adverbs, இதெல்லாம் தான் ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்கும். டெஸ்ட் நம்பர் 4, it's a fill in the blanks activity. Sometime there may be a closed passage or else fill in the blanks activity. Then test number 5, ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன். நார்மலாவே இங்கிலீஷே தெரியாத, அதாவது பேசிக்காவே கிராமர் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி டெஸ்ட்களை ஸ்கோர் பண்ணலாம். டெஸ்ட் நம்பர் 5. தென் ஆப்வியஸ்லி டெஸ்ட் நம்பர் 6 இஸ் கைடட் ரைட்டிங். அதாவது நோட்டீஸ் இல்லாட்டி நோட் இல்லாட்டி either notice or note, sometimes announcement, invitation. So இந்த நாளும் நாங்க அதுல டார்கெட் பண்ணி போவோம். Then test number 7 also அப்படித்தான். கிராமர் தெரியாதவங்க கூட they can score marks because reading comprehension. டெஸ்ட் நம்பர் 5க்கும் டெஸ்ட் நம்பர் 7க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா, டெஸ்ட் நம்பர் 5 it's you have to extract the specific informations from the passage. So like WH questions, who, when, why, அப்படி அந்த ஒரு
அவங்க மெயினா டீடைல்ஸ் கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஒன் வேர்ட் ஆன்சர்ல கொடுப்பீங்க. பட் டெஸ்ட் நம்பர் 7, you have to read and understand the passage first. So then only you can understand the main ideas and the relevant informations from test number 7. And again, the test number 8 is also a guided writing. It's a composition writing. Small paragraph. It's between 50 to 60 words or a small paragraph. So I will explain each and everything one by one in the future classes. Okay. Right. எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்க, பேப்பர் கரெக்ஷன்ல வந்து பேப்பர் கரெக்ட் பண்ற வந்து எப்படி என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மார்க்ஸ் சொல்லி இருக்கிறது. இப்ப இன்னைக்கு சின்ன ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தருவேன். ஓகே. So these are the main objectives. What are things they will expect in the part 1? Short answers, one word answers, short answers, one word answer, matching. So each and every students easily score marks from part 1. That's why I'm telling all of the English teachers mainly target this test number 1 because easier marks எடுக்கலாம். பந்தி எழுத தேவையில்லையே. One word answers thane, so everybody can understand and easily answer the papers, right? So உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது டெஸ்ட் நம்பர் 1ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ். இந்த ரெண்டையும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா you can score marks in test number 1. Okay. Now let's move to the test number 2, part 2, 60 marksக்கு. அங்க உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 9ல இருந்து 16 வருது. இங்க தான் you have to use your knowledge, you have to use your understanding and the memory power while doing this paper, because here you have to write, you have to analyze, you have to read and understand. Everything will be there, little bit advanced. So test number 9 உங்களுக்கு தெரியும், it's a vocabulary related word form selection, அதாவது word class பற்றி வரும். சில நேரம் இப்படி தருவாங்க, they will give a definition of a word in a bracket and you have to find the correct word for the definition, or else they will give 3 types of word class like educated, education, educate. Then you have to find the suitable answer for the space. So இந்த மாதிரி அந்த உங்களுக்கு word understanding இருந்தா தான் you can answer the questions. Second one, test number 10, it's a grammar sentence like reported speech or passive voice. இல்லாட்டி ஒரு close passage ஒன்று தந்து அதுல வந்து கண்டுபிடிக்க சொல்லி தருவாங்க, right? So test number 11 also fill in the blanks. Maybe ஒரு verb related ஆயிக்கலாம், words இருக்கலாம், it could be anything. Then test number 12, it's again a grammar. அதுலயே அத reported speech, passive voice or tenses அதை target பண்ணுவாங்க. Then test number 13, it's a reading, like what we call reading extraction, like read பண்ணி அதுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் அந்த பிக்சர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பிக்சர்ஸுக்கு கீழே அந்த பேப்பர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிப்பாங்க, அந்த அதுல டிக்ஷனரிஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். Then test number 14, you will get 2 options. You have to write either a letter or a bar graph description. நாங்க எவ்ரி இயர் வந்து நாங்க பார் கிராஃப் படிச்சு கொடுக்கல, மெயினாமே வந்து பார் சார்ட், வென் டயக்ராம், பை சார்ட், டேபிள், இதுகள் தான் மெயினா படிச்சு கொடுக்குறோம். So last year what happened, they got double bar graph. Normally it's little bit confusing. அப்ப அந்த இடத்துல students வந்து definitely they will got confused, double bar, because அது மைண்ட்ல பெருசா டார்கெட் பண்ணி செஞ்சுக்க மாட்டாங்க. So last year paper was really hard. So I hope you will get a easy paper this year. Finger crossed. Let's see. Okay. Then test number 15, or if a reading comprehension will be there. Most of the time it could be a fictional stories. That means stories, not informative paragraph. It could be a part of a story. They will extract a part from a big stories, novels, and they will ask them related questions for that. இதுவும் வந்து பார்ட் 2ல நீங்க ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.
அதாவது நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அந்த consider பண்ணி if you read and understand the passage you will score marks for this part. Then finally it's test number 16, extended writing. You have to write a complete essay. You will get some options like essay, article, speech. Sometimes at the last you will get a story writing. You have to complete the story. They will give a partially written part of a story. Then you have to complete the story, or else you will get a dialogue writing. So personally, while I teach my children, I usually recommend the children to go with an article or essay. Don't touch this dialogue writing or a storytelling, because most of the students, while writing, they will create some tense issues, or அவங்க கிட்ட content, they will go out of the box. They will go out of the box means they அவங்க ஒரு content தந்திருந்தா sometimes they will write any other theme or any other idea. So adala it's a risky task. So I normally recommend my children to go through with articles and essays, right? So in the article, essay, the test number 16 தள்ளி வச்சிட்டு 15 marks தள்ளி வச்சிட்டு other parts, if you try to score other parts, definitely you will pass. You will get S marks. Those who want pass with at least S marks, just ignore this mark and you can go through with other parts and you will score marks. Illa na A pass edukano, B pass edukano, sometimes they, you know, English is a second language. I know that because that's not our mother tongue. So we all are not mastering that language. There are few, they will speak fluently and do the works fluently because they got the foundation level very strongly. So they will do. Never mind. Anyhow, English is just a language. That's not define your knowledge. அதை எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. But we need the language to express our knowledge. நினைச்சுதா? That is the different. நமக்கு வந்து language வந்து எங்களோட knowledge வந்து எப்பயுமே வந்து நிர்ணயிக்காது. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதால எங்களுக்கு knowledge இல்லைன்ற அர்த்தம் இல்லை. But whatever ideas we have in our mind, we need a common language to express to the world. அப்ப இந்த உலகத்தோட நாங்க தொடர்புல இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கணும். தட் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர். நிறைய இதுல மெனக்கடல பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாங்க ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் படிச்சுட்டு போகல, அதை பத்தின ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தாரேன். ரைட்? ஓகே, ஸோ இது வந்து பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் பாடம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இது வந்து 2025 லாஸ்டா நடந்த பேப்பரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் ஒண்ணுதான். ஓகே, எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல. சோ இப்படித்தான் அவங்களோட பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாவது வந்து நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். செகண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல யூ ஹேவ் டு யூஸ் verbs, prepositions, conjunctions, articles, anything could be there. அதாவது fill in the blanks, dialogue writing. தேர்ட் ஆக்டிவிட்டில வந்து பிக்சர்ஸ் இருக்கும், ஆக்ஷன் வேர்ட்ஸ், சிங்குலர், ப்ளூரல், இதுகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நாங்க போவோம். தென் டெஸ்ட் நம்பர் 4, you know, it's a grammar part, normal pronouns, relative pronouns, reflective pronouns, and verbs, conjunctions, tensors, everything will be there. அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் பேராகிராஃப் ஆயிக்கலாம், ஒரு லெட்டர் ஆயிக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிக்கலாம், ஒரு போஸ்ட். லாஸ்ட் இயர் கிரேட் 10க்கு வந்தது வந்து லைக் தேர் இஸ் அ கன்வர்சேஷன் அண்ட் யூ ஹேவ் டு ஃபில் த மெயின் ஐடியா ஆஃப் த கன்வர்சேஷன். அந்த மாதிரி வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சீங்கன்னா ஈஸியா மார்க்ஸ் எடுத்துருவீங்க. Then 6, you know, notice, poster, advertisement, anything could be, will be there, could be. Then test number 7, சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பேராகிராஃப் ஆயிக்கலாம், ஒரு ஸ்டோரி ஆயிக்கலாம், anything will be there. Then paragraph writing. Okay, நான் இதெல்லாம் வந்து நிறைய நேரம் நான் மெனக்கெடல because we have to study the paper, complete paper one by one. So you don't want to waste the time in explaining the structure. So இங்க பாருங்க, so this is the test number 2ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் டார்கெட் பண்ணுவாங்க. Advance mean, you know, I already mentioned that
டெஸ்ட் நம்பர் 1 விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் டெஸ்ட் நம்பர் 2 இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். ஸோ fill in the blanksல இந்த மாதிரி வேர்ட் கிளாஸஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் இன்ஷால்லா. Then test number 10, active voice, passive voice, WH questions, relative pronouns, reported speech, anything will be there. We can't predict. That is the difference between, that is the difference of other subject and English. English is a common thing. I can explain you the structure. I can explain you the rules of the paragraph or a grammar part. But the questions will be unseen. இப்போ ஹிஸ்டரிலாம் வந்து நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, இஃப் யூ ஸ்டடி த ஹோல் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், த கொஸ்டின் வில் பி டிரெக்ட் ஆயிக்கும். எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் என்னடா நீங்க அதுக்கு சேம் ஆன்சர். பட் இங்கிலீஷ் அப்படி இல்லை. நான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஒன்னு சொல்லிட்டு அதே கேள்வி அங்க வராது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ டெஸ்ட் நம்பர் 11 fill in the blanks வரலாம், conjunctions, prepositions. Mainly test number 2 grammar part. Okay, then test number 12 அதுவும் verbs தான். Test number 10 வந்து close passage ஒன்று வரும் உங்களுக்கு. So 13 close passage ஒன்று வரும். You have to fill in the blanks. Then test number 14, you know that paragraph or letter, and the test number 15 true or false இருக்கும், underline இருக்கும், similar words இருக்கும், refer words சில words வந்து highlight பண்ணிட்டு அந்த words எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இன்ஷால்லா கமிங் கிளாஸஸ்ல சொல்லி தருவேன் இன்ஷால்லா. ரைட், ஓகே. Right, now let's move to the guided writing. Test number 14, அதாவது bar graph writingல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் டெஸ்ட் நம்பர் 6 and 8ல வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் மார்க்ஸ் எப்படி கொடுக்கணும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இல்ல இல்ல ஓகே. So இது வந்து டெஸ்ட் நம்பர் 6 and 8 மார்க்கிங் ஸ்கீம். ஒரு பேப்பர் மார்க் பண்ணக்கொள்ள உங்களோட ரைட் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீப்பா போகல. பிகாஸ் நான் இது டெஸ்ட் நம்பர் 6 and 8 படிச்சு தரக்கொள்ள நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். பட் மெயினான உள்ள ரூல்ஸ்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நார்மலி டெஸ்ட் நம்பர் 6 and 8க்கு மார்க் பேப்பர் கரெக்ட் பண்ணக்கொள்ள we will check CL method. That means CL method means the total marks is 5. ஒரு டெஸ்ட் நம்பர் 6க்கான டோட்டல் மார்க்ஸ் வந்து 5. So we will divide the marks for C2 and L3. Content and language, இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு மெயினா அங்க பாப்பா. ஓகே, கண்டென்ட்டா வந்து அவங்க தந்திக்கிற விஷயங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் தருவாங்க தானே. For example, when you want to write a notice, they will say you have to put the date and the venue and your chief guest or purpose of the event, everything you should be included in Sultanda. Then they will check whether you have included or not. அப்ப அதுல தான் உங்களுக்கு கண்டென்ட்ல மார்க்ஸ் கிடைக்கும். Then when it comes for language, they will check your cups. It's not a tea cup, it's cups. Okay, so cup means the words. சில ரூல்ஸ் இருக்கு, rubrics. அந்த cups other வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி நாங்க cups-னு சொல்லுவோம். Okay, so no, note it down. These are the cups. C for capitalization. They will check whether you have capitals, relevant capital இடத்துல போட்டுக்கிறீங்களா, capitalization. You mean understanding, whether you have understand the sentence, understand the content or everything. Then P means punctuation, whether you have write the proper punctuation, full stop and the question mark, inverted commas, whatever you have to put in the correct way. Then CUP and S is for what? Can anyone tell me?
படிச்சுக்கிறீங்களா கப்ஸ்? நீங்க ரைட்டிங் எழுதக்குள்ள ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களா கப்ஸ் மெத்தட்? C for capitalization, U for understanding, P for punctuation, then what is S? Can anyone tell me? S for spelling. உங்களோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிதான்னு பார்ப்பாங்க. இதுதான் they are going to check with your language. So if you writing a sentence clearly, ஒரு சென்டென்ஸ் நீங்க இந்த கப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா they will provide 1 marks. Okay, நான் அதை பத்தி டீப்பான விஷயங்கள் நாங்க படிப்போம். So these are the things they will do. So total 5 marks, content 2 marks, language 3 marks தருவோம். Right? So ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறவங்களுக்கு பாருங்க. Look at this one. So here one of the students has written library notice or notice எழுதிக்கிறாங்க. So she or he scored 5 out of 5 because content. அவங்க கேட்ட எல்லா கண்டென்ட்டும் இருக்குதா, டேட் இருக்குதா, ஃபைன் இருக்குதா, லாஸ்ட் புக்ஸ்க்கு என்ன நடக்கும்னு நீங்க எழுதிக்கிறீங்களா, இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னா you will get 2 marks. Then language, grammar, structure, spelling, punctuations, then they will provide you 3 marks. Okay. So this is how they are going to check the answers. Okay. Um, இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு, which part is very difficult for you while writing the exam? நான் பேப்பரை செய்யக்குள்ள எனக்கு இந்த பார்ட் தான் கஷ்டமாயிருக்கு. which part? அதேங்களே நானே கழிச்சிட்டிக்கிறேன். You should share your ideas. You don't have to worry about any mistakes or error. You can talk in Tamil as well. பிகாஸ் நானும் ஒரு O level எழுதி உங்களை மாதிரி கிளாஸஸ் போயிட்டு பேப்பர் செஞ்சு O level பாஸ் ஆகி எல்லாம் படிச்சுதான் நானும் இப்போ அந்த இடத்துல டீச்சரா வந்திருக்கேன். ஸோ ஐ நோ ஐ ஹாவ் டு திங்க் ஃப்ரம் யுவர் ஏஜ் இட் செல்ஃப். நான் உங்களோட ஏஜ்ல இருந்து நான் யோசிக்கணும். ஐ நோ யூ வில் கெட் சம் ஹெசிடேஷன், ஷை. No worries. You can talk. So think about this would be a great opportunity to improve your speaking skills also. நீங்க கதைக்கலாம். எனக்கு இதுதான் கஷ்டம் பேப்பர் செய்யும் போது. which part? So we have some time. Test 9 கொஞ்சம் கஷ்டம். Test 9. Yeah, very nice. Good. Yeah, I know. Test 9 because it's very tricky, right? எல்லாமே சரியான மாதிரி தான் இருக்கு. Yeah. வேற? No issues. We will check. Now I'll teach you how to find the different word classes. Word classes எப்படி நாங்க find பண்றது. Okay. இங்க பாருங்கம்மா. இது டெஸ்ட் நம்பர் 14க்கும் 16க்கும் வாரது. பாருங்க டெஸ்ட் நம்பர் 14ல டேபிள் நான் உங்களுக்கு சொன்னதான டெஸ்ட் நம்பர் 6 and 8 ரெண்டு தான் 5 மார்க்ஸ் CL. பட் இங்க வந்து CLOM 4 மெத்தட்ல உங்களுக்கு ஆன்சர் மார்க்ஸ் பண்ணணும். கண்டென்ட், லாங்குவேஜ், ஆர்கனைசேஷன் அண்ட் மெக்கானிக்ஸ். இந்த 4 விஷயம் 4 பிரிச்சு உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. கண்டென்ட்க்கு 3 மார்க்ஸ், லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ், ஆர்கனைசேஷனுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸுக்கு 2 மார்க்ஸ். இங்க வந்து இந்த கப்ஸ் வந்து ரெண்டா டிவைட் ஆகும். கிராமர், வொக்கபுலரி, சென்டென்ஸ் எல்லாமே லாங்குவேஜுக்குள்ள வந்துடும். ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன்ஸ் எல்லாமே மெக்கானிக்ஸ்ல வரும்.
இத பேஸ் பண்ணி தான் இங்க மார்க்ஸ் போடுவோம். ஓகே, இதெல்லாம் நாங்க படிப்போம். And reading comprehensions, like you have to read the text very carefully. Then true or false questions will be there, MCQ will be there, one word answer, one sentence answers, everything will be there. Okay, இப்ப நீங்க ஒரு writing part செய்யும்போது, so you have to ask, you have to you have to do some self evaluation. That means whether do I write a good paper or a good writing. நீங்க அதை செக் பண்ணணும். How you have to ask these kind of questions to yourself. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல எனக்கு மார்க்ஸ் கிடைக்கணுமா, இந்த அண்ணா கேட்கணும், அவங்க தந்த எல்லா பாயிண்ட்டுமே நான் கவர் பண்ணிக்கிறேனா, லாங்குவேஜ் இருந்தா நீங்க கேட்கணும், இந்த கிராமர் எல்லாம் சரியா இருக்குதா, தென் இந்த ஐடியாஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நோட்டீஸ் எழுதக்குள்ள நார்மலாவே ஸ்ட்ரக்சர் இருக்குமே. ஃபர்ஸ்ட் யாரு, who organized the event, what is the event, then we will inform when, where, and how the event. அதுக்கப்புறம் தான் purpose கொடுப்போம், chief guest கொடுப்போம். Then finally you will invite the relevant people. All are invited, or grade 11 students are invited, so all the villages are invited. அது பொருத்தமானது நான் கொடுத்திருப்போம். Finally you will write the person, relevant person, like a secretary of the a specific clubs. You know that அப்படின்னு எனக்கு ஆர்கனைசேஷன் சரியா இருக்கு. சில பேர் மாறி எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கே the purpose of the meeting ஸ்டார்ட் பண்ணா அங்க அது 0. the ஆர்கனைசேஷனுக்கு they will give 0 marks. then my spelling, punctuations கவனமா பார்க்கணும். இந்த the okay, who is that? Imad, can you please stop writing? Okay, right. Now let's move to the right. So this is the way you have to manage your time. For part 1 you will get 60 minutes, 1 hour. So one word answerக்கு வந்து நிறைய திங்க் பண்ண வேணாம். அதே மாதிரி ரைட்டிங் பார்ட்லயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், because it's you need to write only 50 words, the small one. You can use the burger method. I will teach you how to do the burger method. யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா the burger method while writing the composition? burger method கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல டீச்சர். No. Have you seen a burger? burger பாத்துக்கிறீங்களா நீங்க? இல்ல. burger பார்த்தது இல்லையா? நான் நம்பவே மாட்டேன். ஓ பார்த்தது. பார்த்தது இல்ல? Now only I am eating, teacher. burger சாப்பிட்டது இல்லையா யாருமே? Yes ma'am, can I eat? Can I what? I see burger. you saw burger, right? burger சாப்பிட்டீங்க, right? அது எப்படி இருக்கும் burger? layer. Yes, very good. மேல முதல்ல அது என்ன இருக்கும்? Cylinder shape லையும். இல்ல, அது ஸ்ட்ரக்சர், அதோட மெத்தட் எப்படி இருக்கும்? ஒரு பர்கர் செய்யறதுன்றா எப்படி நாம செய்வோம்? முதல்ல கீழே ஒரு பன் வைப்போம், அதுக்கு மேல லெட்டூஸ் எல்லாமே வைப்போம், வச்சு அதுக்கு மேல திரும்பியும் again we will put a bun, right? Yes. Then you will get hungry now. பாதி பேர் எழுப்பிட்டு போறீங்க இப்ப பர்கரை பத்தி கத்துக்க போறேன், ரைட்? அதே மாதிரி தான் ரைட்டிங்கும் உட இருக்கணும். கம்போசிஷன் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க, அதுக்கு பிறகு சீஸ், patty and salad, everything will be there, that we call supporting ideas. then again அதே கீழே என்ன நாங்க ஐடியா கொடுத்தோமோ அதே தான் மேலேயே வச்சு நாங்க பர்கர் மெத்தட்ல தான் ரைட்டிங்க கம்ப்ளீட் பண்ணணும். so that is the structure of a writing a composition or a essay. no, எல்லாமே ஒண்ணுதான். so inshallah I will explain everything from the next class itself. so நீங்க எல்லாரும் கண்டினியூஸா இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். I hope you will get good marks in third term exam. இப்ப இந்த கிளாஸ் முடிய inshallah, that means the full whole complete classes முடியக்குள்ள உங்களுக்கு third term exam வரும். then you will feel
maybe different. You will feel okay, நான் கூட மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். You will feel the knowledge that you have gained. உங்களுக்கு கிடைச்சிக்கிற knowledge பத்தி உங்களுக்கே வேணும். Inshallah, I will guide you the small simple tricks and structures. Okay, right. So நீங்க பேப்பர் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த திங்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கிராமர், ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன். கிராமரும் நான் இன்ஷால்லா பேசிக் கிராமர்ஸும் நான் சொல்லி தருவேன். And punctuations and question numbers and unanswered items. ஏதாவது நீங்க எழுதாம இருக்கிறீங்களான்னு பாருங்க. That is the thing I'm telling you, dear children. Please try to write at least anything. Don't leave any blanks. பேப்பர்ல எப்பயுமே blanks வைக்கவே வேணாம். தெரியாட்டி ஏதாவது எழுதுங்க. Because you know sometimes luckily you will get correct marks. Sometimes luckily underline பண்ண கொள்ள சரியா வந்துடலாம். இல்லாட்டி they will consider, you know, பேப்பர் கரெக்ட் பண்ணக்கலாம் எப்படியாவது உங்களை பாஸ் பண்ணி வச்சிடணும்னு தான் நினைப்பாங்க. உங்களை ஃபெயில் ஆக்குறதால they won't get anything, right? So அதனால நீங்க வந்து பேப்பர் பிளாங்கா விடாதீங்க. கட்டாயமா எழுதுங்க. மார்க்ஸ் எழுதுங்க, ஆன்சர்ஸ் எழுதுங்க. So these are the common reason why you are leaving marks. ஏன் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கல? First of all, not reading the instruction carefully, right? இது என்னோட கிளாஸ்லயும் நான் செய்யற என்னோட ஸ்கூல்லையும் பிள்ளைகள் விடுற மிஸ்டேக்ஸ். First of all, you have to read the instruction very carefully. For example, இப்ப picture description வந்து சொல்லுவான், letters போடுங்க, ABCD போடுங்க. இவங்க என்ன செய்யறது? பெரிய பண்டிதத்தனத்துல எழுதி வைக்கிறதையும் ஒழுங்கா எழுதி வைக்கல. For example, கலர்ஃபுல் என்ற ஒரு வேர்ட் தான் அவங்கள வந்திருக்குது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இதுல கலர்ஃபுல் ஆப்ஷன் தான் வரப்போகுது. இந்த ஆப்ஷன் இஸ் பி. இவங்க என்ன பண்றது? பிஏ போடாம கலர்ஃபுல் எழுதிட்டு டபுள் எல்ல போட்டு விட்டுருது. அப்ப என்ன நடக்கும்? இஸ் தட் கரெக்ட்? அங்கன உங்களுக்கு மார்க்ஸ் போய்த்திடும். அங்கன அநியாயமா மார்க்ஸ் போய்த்திடும். ஒன்னு நீங்க சரியா எழுதி ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் they will cut the answer. They won't give you marks. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே பாவம்னு சொல்லி ஒரு மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஆன்சரை ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருவாங்க. அநியாயத்துக்கு மார்க்ஸ் போயிடும். So that is the thing, you have to read the instruction very carefully. ரெண்டாவது வந்து கொஸ்டினுக்கு பொருத்தம் இல்லாத ஆன்சர் தூக்கி போடுறது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறது வந்து ரிப்போர்ட்டட் ரைட்டிங் எழுதக்கொள்ள யுவர் ஸ்கூல்டு மேல ஹெட்டிங்ல இருந்தா இவங்களும் அப்படியே எழுதுவாங்க. யுவர் ஸ்கூல் அப்படியே ஹெட்டிங்க பார்த்து காப்பி பண்ணுவாங்க. அதுல எல்லாம் அப்படியே மார்க்ஸ் போய்த்திரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்ல போய்த்திரும். உங்களோட ஃபார்மட் ராங் ஆயிருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்க when we are writing composition at least 20 words should be there. கட்டாயம் ஒரு 20 words கட்டாயமே இருக்கணும். அவங்க 20 words இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இல்ல. ரைட்? இந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸை விடாதீங்க. ரைட்? சோ அழகா செஞ்சீங்கடா, மார்க்ஸ் எப்படி ஒழுங்கா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கடா, யூ வில் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ரைட்? சோ இன்னைக்கு நாங்க ஒரு டெஸ்ட் நம்பர் 1 பார்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். Test number 1, how to gain 5 out of 5 in test number 1. Okay, let's go to that. Right, so let me share the I hope you can see the test number 1. Okay dears, okay. So how to get 5 out of 5 in test number 1. முதலாவது கேள்வியில எப்படி 5க்கு 5 எடுக்கிறது தான் விஷயம். Right? So test number 1 is a 5 marks questions. You have to focus on reading and vocabulary. நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சு கொஞ்சம் vocabulary knowledge இருந்ததுன்னா நீங்க டெஸ்ட் நம்பர் 5ல ஈஸியா மார்க்ஸ் எடுத்துடலாம். The format is, you know, pictures or a notice or slogan
எனிதிங் குட் பி தேர், எது இருந்தாலும் வரலாம். சில நேரம் பிக்சர்ஸ்க்கு பொருத்தமான சென்டென்ஸை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாவது பிளேசஸ் தந்துட்டு அந்த பிளேசஸ்ல காணக்கூடிய நோட்டீஸ்கள் தருவாங்க. எனிதிங், but mainly they will focus reading and vocabulary, right? So these are the common formats you can see while doing test number 1. முதலாவது நோட்டீஸ் மெஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சைலன்ஸ் ப்ளீஸ், டு நாட் ட்ரிங்க் ஆர் ஈட் எனிதிங், டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் ஸ்டெப் ஆன் த கிராஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தந்து அது எந்த மாதிரியான பிளேஸ்ல எழுதப்பட்டிருக்கலாம் அந்த நோட்டீஸ் அப்படி கேட்கலாம். இல்லாட்டி சில பீப்புள் தந்து லைக் டாக்டர், என்ஜினியர், நர்ஸ் தந்து அவங்க சில ஆக்ஷன்ஸ் எங்க இருப்பாங்க, எந்த பிளேஸ்ல இருப்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். ஆர்எல்ஸ் சில டாபிக்ஸ் தந்துட்டு அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் கொஞ்சம் தந்து அதை கேட்டகரைஸ் பண்ண சொல்லுவாங்க. இது நார்மலி குறைவு தான். சம்டைம்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட், ஹூ நோஸ். அதாவது சில ஒரு 5 வேர்ட்ஸ் தந்து கீழே 5 ஹெட்டிங் தந்து அந்த ஹெட்டிங்க்கு அந்த பிளேசஸை போட சொல்லலாம், அந்த வேர்ட்ஸை போட சொல்லலாம், ரைட்? ஓகே. So the things you have to keep in your mind while reading and doing the test number 1 is children, எப்பயுமே எங்களுக்கு டிரெக்டான வேர்ட்ஸே அவங்க தர மாட்டாங்க, ரைட்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைலண்ட் ப்ளீஸ் சொல்லி, அதாவது ஒரு நோட்டீஸ்ல வந்து சைலண்ட் ப்ளீஸ் இருந்ததுன்னா இங்க வந்து டு நாட் மேக் நாய்ஸ் அப்படி இருக்கலாம். அப்ப யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி கரெக்ட் சூட்டபிள் வேர்ட்ஸ், ரைட்? இப்ப இந்த மாதிரி எல்லா மாதிரியான வேர்ட்ஸும் வரும். நோ என்ட்ரி, அப்ப யூ கேன் கோ இன்சைட்னு டிரெக்டா தர மாட்டாங்க, நோ என்ட்ரியோட வேர்ட் தான் இருக்கும். ஸோ இங்க vocabulary knowledge is very important. So, how to solve test number 1 correctly, right? First, you have to read the statement clear. முதலாவது நீங்க ஹெட்டிங் அழகா வாசிச்சு மைண்டுக்குள்ள ஏத்தவங்க என்ன சொல்றாங்க, நோட்டீஸுக்கும் ஸ்லோகனுக்கும் உள்ள கனெக்ஷனை பார்க்க சொல்றாங்களா, பீப்புள் அவங்க ஒர்க் பண்ற பிளேசஸுக்கும் உள்ள கனெக்ஷனை பார்க்க சொல்றாங்களா. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹெட்டிங் கிளியர்லி ஃபர்ஸ்ட். Then you have to underline the keywords. For example, if a doctor irundha, you can see or hospital irundha, and the slogan la irukkum. Patients the word connect ave irikalam, do not make any noise in the word connect ave irikalam, medicine, injections, nurses, ipriyana words oda adu connect ave irikalam. So you have to highlight the words. Then third one, you have to check, you have to look at the pictures very carefully. Picture correct ah paakala. Appo sela or exam la vandirudhu, the biggest star the curtain. The biggest star vandiyadhu Surya. So the answer should be sun. But mela 5 picture la 2 picture irukum, ஒண்ணுல சன் மட்டும் இருக்கும், இன்னொரு பிக்சர்ல 2 மவுண்டனுக்கு நடுவுக்கு சன் உதிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். So this sometimes சில students வந்து they will get confused. இப்ப இதுல A போடவா F போடவா? So you have to scan the picture very carefully. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல கொடுக்கப்பட்டிருக்குதா, வேற ஏதாவது ஸ்லோகன்ஸுக்கு அது பொருத்தமாய்க்குதா, you have to scan the picture. Then நீங்க ஆன்சர் அங்க எழுதினத்தோடைய பென்சிலால அந்த மேல உள்ள ஆப்ஷனை கட் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் காமன் திங். நீங்க fill in the blanks எழுதக்குள்ளையும் you have to cut the answers. நான் 1 by 1 எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். So this is the tips for to do this test number 1. Always double check. எழுதிட்டு திரும்ப கட்டாயமே பாருங்க. நம்ம க்கு பதிலா F ன்னு மாறி போட்டிருந்தாலும் ஆனா மார்க்ஸ் போயிடும். So you have to be very careful. Double check பண்ணுங்க. எழுத்துக்களை வந்து கிளியரா எழுதுங்க. B-யும் E-யும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிக்கு பதிலா மாறி சிம்பிள் லெட்டர்ஸ் எழுதக்குள்ள டிக்கு பதிலா B மாறி பதட்டத்துல எழுதிடுவாங்க சில பேர். So check the answers very carefully. Only you have to allocate 5 minutes for test number 1. Test number 1க்கு 5 நிமிஷத்தோட முடிக்கிற மாதிரி பாருங்க. And you have to practice patterns. Okay, no worries. நாங்க இந்த test number 1ல இப்ப நாங்க நிறைய activities இப்ப செய்ய போறோம். ரெண்டாவது, I have prepared one complete tute. Complete tute நான் prepare பண்ணி வச்சுக்கிறேன். You will get it through the Smart College. Smart College contact பண்ணா உங்களுக்கு அந்த tute கிடைக்கும் for your own self practice.
Now நாங்க நிறைய கதைச்சிட்டோம். Now it's activity time. Let's move to the activity number 1. Okay. Here are so can you see the test number 1, dear? Here are some places right here. உங்களுக்கு வந்து you can see some places like exhibition, library, bus, hotel, bank, and children. Okay. So இது திருப்பி திருப்பி வர விஷயங்கள். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து திருப்பி 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 வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எங்களோட மைண்ட்ல பதிச்சிடும். இப்ப எங்களுக்கு பேப்பர்ல வந்தா கூட ஈஸியா செய்யலும். நாட் ஓன்லி இன் டெஸ்ட் நம்பர் 1, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற ஆக்டிவிட்டில வந்தா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட்? இப்ப இங்க நீங்க என்ன செய்யணும்? வாட் இஸ் த டாஸ்க் யூ ஹேவ் டு டூ ஹியர்? நார்மலி ஏபிசிடி எழுதணும். இங்க என்ன செய்யணும்? What do you have to do? You have to write the complete word. Complete word நீங்க எழுதணும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஓகே சார். ரைட். இதுல ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டிக்கிறாங்க. டெஸ்ட் நம்பர் 1 பார்ட் 1 செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் போத மாட்டிக்குது. ரைட். அதுதான் சொல்றேன். பார்ட் 1 எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே பேப்பர் வாங்கிடுறாங்க. ஸோ யூ நோ தட் O level பேப்பர்ல நீங்க வந்து யூ கான் எக்ஸ்பெக்ட் டைம் முடிஞ்சது பேப்பர் தாங்க பிரேக் தந்துட்டு திருப்பி பார்ட் 2 செய்யல முடியே. யூ ஹாவ் டு டூ த பேப்பர் வித்தின் 1 hour. யூ ஹாவ் டு கிவ் த பேப்பர். அதான் இப்ப நான் இதுக்கு உள்ள ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். டைம் அலோகேஷன் பண்ணுங்க. இப்ப டெஸ்ட் நம்பர் 1க்கு நீங்க 5 நிமிஷம் போதும். அதுக்கு மேல அதை அலோகேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 6, 8க்கெல்லாம் பண்ணி யூ நீட் டு ரைட் அட்லீஸ்ட் 50 வேர்ட்ஸ் அலோகேட் பண்ணுங்க. இப்ப 8 டெஸ்ட்னா கிட்டத்தட்ட 60 நிமிஷம்னு சொல்ல போல ஒரு டெஸ்ட்டுக்கு 5 நிமிஷம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்க டெஸ்ட் 5 நிமிஷம் கொடுங்க. டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 5க்கெல்லாம் 5 minutes enough. Because right, one word answer எழுதுறது தானே. You have to give some more time to test number 6 and 8. 8க்கு தான் கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கும். So test number 1, 2 அதுக்கெல்லாம் one word answer தானே. So 5 minutesல எழுத பாருங்க. உங்களோட ரீடிங் அக்யூரசிய கூட்டிக்கும். திருப்பி திருப்பி இப்ப சில பேருக்கு ஒருத்தர வாசிச்சோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸிபிஷன் ஒருக்கா வாசிச்சோன்னே மைண்டுக்குள்ள வந்துடும். எக்ஸிபிஷன்ல கண்காட்சி. சில பேருக்கு அப்படி திருப்பி திருப்பி வாசிக்கணும். அவங்க இந்த டைமுக்குள்ள இந்த பீரியடுக்குள்ள அதாவது எக்ஸாமுக்குள்ள திருப்பி திருப்பி ரிப்பீட் ரீட் பேப்பர் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பேப்பர் நீங்க ஒரு 1 hour ஒரு சும்மா சொல்ல எங்களுக்கு ஒரு 50 minutes சரி 70 minutes 70 நிமிஷம் எடுத்துட்டா அடுத்த டார்கெட் இல்லைன்னா ஒரு 65 நிமிஷத்துல முடிக்கணும். அடுத்த டார்கெட் 60 நிமிஷம். இப்படி நீங்க உங்களை நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் த ஒன்லி வே ஆஃப் டூயிங் பேப்பர் ஆன் டைம். அடுத்தது கையில உங்களோட வச்சிருக்கும் தானே டைமை பார்த்துக்கோ. சில பேர் என்ன செய்யறது, பார்ட் 1 வாசிச்சு பார்ட் 2 வாசிச்சுட்டு தான் எழுதவே போறது. பார்ட் 2 தொடவே வேணாம். ஓகே, பார்ட் 1 மட்டுமே செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்ட் 2க்கு 2 hours per hour கிடைக்கும். பட் யூ 60 minutes only for part 1. So அந்த டைம்ல பார்ட் 2க்கு டைம் கொடுக்க வேண்டாம். So that is the main thing. Okay. Then நாங்க இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுவோம், பேப்பர் செய்வோம். அப்ப எங்களுக்கு இன்ஷால்லா நாங்க வந்து பேப்பர் கிளாஸ்ல எல்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் பார்ட் 1ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு we will do online test. நாங்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று செய்வோம். Okay, so I will share the paper on the screen.
you can you will write the answers. நீங்க answers வந்து எழுதுவீங்க. எழுதிட்டு இன்ஷால்லா நாங்க செக் பண்ணுவோம். So you will get some marks. நான் கூகுள் ஃபார்ம்ஸ் அனுப்புவேன். அதுல செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம். Less talking, more practice. Okay, right. Now come to the test number 1. இதுக்கு நீங்க இப்போ 5 நிமிஷம் தான் நாங்க செய்ய போறோம். நான் இப்ப 5 நிமிஷம் டைம் தர போறது இல்ல, பிகாஸ் நமக்கு இப்போ டைம் இல்ல. நம்ம எக்ஸாம் செய்யக்குள்ள நாங்க டைமிங் வச்சு செய்வோம். நெக்ஸ்ட் அடுத்த பிராக்டிஸ் டைம். ஓகே, சோ எக்ஸிபிஷன். வாட் இஸ் எக்ஸிபிஷன்? கண்காட்சி. வெரி குட். அப்ப நாங்க நார்மலா இந்த வேர்டை வாசிச்சு அடுத்த செகண்ட் எங்களோட மைண்டுக்குள்ள வரணும். கண்காட்சியில என்ன மாதிரியான நோட்டீசஸ் எல்லாம் வரும்? தொட வேணாம், டோன்ட் டச், டோன்ட் பிரேக், டோன்ட் அப்படித்தானே வரும். டோன்ட் மெடல், டோன்ட் டச், do not touch, do not meddle, do not scribble, அப்படி damage, do not damage the items. இப்படியான வேர்ட்ஸ் தானே கண்காட்சியில சொல்லுவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோ. செகண்ட் ஒன் இஸ் லைப்ரரி. நார்மலி லைப்ரரியில என்ன தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சத்தம் போட வேணாம், சாப்பிட வேணாம், புக் ஷெல்ஃப்ல புக்ஸ் எடுத்து காணாம திருப்பி அதே இடத்துல வைங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு பேப்பர்ஸ்ல ஓரங்களை மடிக்க வேணாம், டேமேஜ் பண்ண வேணாம், கட் பண்ண வேணாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் லைப்ரரியில போட்டுக்கலாம். ஓகே, தென் பஸ்ல நாங்க நார்மலா என்ன பார்ப்போம். டூ நாட் ஸ்மோக், புகைக்க வேணாம். பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது, மதகுருமார்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி தான் நாங்க பஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி ஹோட்டல்ல என்ன வரும்? லாபி, ரிசர்வேஷன் ஏரியா, ரிசப்ஷன், ஸ்விம்மிங் பூல் கவுண்டர், சீட் பண்ணு, ப்ளீஸ் பி சீட்டட். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும். தென் பேங்க். இஃப் யூ கோ டு பேங்க், மெயினா போட்டுவாங்க கம் வித் என்னது, பி இன் த கியூல வாங்க. Right. Then children's park. Children's park la enna padipanga? Only under 10, under 6. Do not step on the grass. Don't pick the flowers. Don't damage the trees. இந்த மாதிரி போட்டுப்பாங்க. Right. இப்ப quickly come to the statements. So reserve for clergy. எல்லாருக்கும் clergy அவங்க தந்துட்டாங்க. Luckily அவங்க தந்துட்டாங்க. அப்ப clergy இந்த வேர்ட் வந்து புதுசு. என்ன இப்ப இதுதான் புதுசு. இப்ப எங்களுக்கு தெரியாத வேர்ட் வந்துட்டு ஓகே, நோ இஷ்யூஸ். அதே வாசிக்க வேணாம். அடுத்த சென்டென்ஸ்க்கு போகும். only under 6 years எங்க வரும்? 6 வயசுக்கு குறைய. எங்க இந்த மாதிரி வேர்ட் நீங்க கேட்டுப்பீங்க? பஸ்லயா, லைப்ரரியிலயா, சில்ட்ரன்ஸ் பார்க்லயா? சில்ட்ரன்ஸ் பார்க்ல. எஸ், வெரி குட். சில்ட்ரன்ஸ் பார்க்ல நீங்க இப்ப நான் clergy means the person who is the leader of a religion, like Mother Gurmaran. Okay, right. Thanks. இப்ப வந்து நீங்க இதுல எழுதும்போது நான் சொன்ன விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். Punctuations, capital, so not punctuation actually, capital and the spelling you have to keep it. கவனமா இருக்கணும். ஒரு சின்ன லைப்ரரிக்கு RE போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது சரியா நீங்க எழுதினாலும் you won't get marks. So spelling வந்து கவனமா பார்த்துக்கணும். சரியா? Right. அடுத்தது வந்து don't scribble or cut pictures. Where you will get these kind of slogans? எங்க பாப்பீங்க? Library. What is scribble? Scribble mean what? கீர வேணாம், கட் பண்ண வேணாம். லைப்ரரி. Please be seated in the lobby. Lobbyல உட்காருங்க. What is lobby? Lobby means எனக்கு exact I don't know the Tamil meaning for lobby. I will explain the place. Lobby means நீங்க ஹோட்டல் அப்படி ரிசப்ஷன் இடமிக்குது. ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் நாங்க செக்இன் பண்றதுக்கு போய் செக்கிங் பண்ணுவோம் தானே. செக்கிங் பண்ணிட்டு உடனே ரூமுக்கு போறது, ரூம் ரெடி ஆகி அந்த கீ வார காட்டியும் அவனோட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஏரியா ஒன்று இருக்கும். ஃபுல் சோஃபாஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி நல்ல லக்ஸரியா காசியா வச்சிருப்பாங்க. There you will get welcome drinks and all. You will drink, you can talk. That is we call like அவங்களோட entrance ஏரியால ஒரு பிளேஸ் வச்சிருப்பாங்க. That is we call lobby. சும்மா உட்கார்ந்து கதைக்கலாம். இப்ப நாங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கொள்ள நம்மள தேடி விசிட்டர்ஸ் வந்தா அவங்க அந்த ரிசப்ஷன் சொல்லுவாங்க, நீங்க லாபியில வெயிட் பண்ணுங்க and they will call us. உங்களை தேடி விசிட்டர்ஸ் வந்துக்கிறாங்க. we can come in,
meet them. That is lobby area. ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். அதாவது அவுட் பீப்புள், அது வெளியாக்கள் வந்து வந்து இருக்கிறதுக்கு வெயிட் பண்ற ஏரியா. இட்ஸ் கைண்ட் லாபி, வெயிட்டிங் ஏரியா மாதிரி. ஓகே. பி இன் த கியூ அன்டில் யுவர் டர்ன்ஸ் கம். எங்க சொல்லுவோம் நம்ம? பஸ்லயா இல்லாட்டி ஹோட்டல்லையா? பேங்க்ல பேங்க்ல தான் கியூல விடுவான். Bank. ஓகே ஓகே. டு நாட் டச் ஆர் மெடல். இப்பதான் சொன்னேன். எங்க? எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன். வாட் இஸ் மெடல்? Exhibition. யாருக்கு அது மெடல் வேர்டுக்கு அர்த்தம் தெரியுமா? அருகே நெருங்க வேண்டாம். அருகே நெருங்க வேணாம். யா, அதாவது அது அடுத்தாக்கிட்ட தலை போட வேணாம், அதை போய் தோண்டி பார்க்க வேணாம். தட் இஸ் மெடல். டச் பண்ண வேணாம், கைண்ட். ரைட்? ஓகே. டோன்ட் மெடல் வித் அதர்ஸ் பர்சனல் மேட்டர்ஸ். அடுத்தாக்கிட பர்சனல் விஷயத்துல தலை போட வேணும். தட் இஸ் மெடல். ஓகே ஓகே. சோ அடுத்த டெஸ்ட் நம்பர் 1 நீங்க செல்ஃபா செய்யுங்க. I'll give you 2 minutes, not 5 minutes exactly. I will give you 2 minutes. நான் உங்களுக்கு 2 minutes தரேன். இதுக்கு ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. Then we will discuss. We are finished. Very good. You finished. Good girl. Okay, fine. Nice. இப்ப பாருங்க, match the following places. Placesனா என்னது? இடங்கள். அதுல description, the place வரைவிலக்கணம். So here, what you have to do? Do you need to write the places or the letters? Letter. ரைட். இங்க நீங்க லெட்டர்ஸ் எழுத சொன்னா லெட்டர்ஸ் தான் எழுதணும். சில ஆர்வ கோளாறுகள் பிளேசஸ் எழுதி வைக்கிறது. பிளேசஸ் எழுதி வச்சா யூ வில் கெட் மார்க்ஸ். பட் சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் they will cut down the answer. They don't give you marks. அதால அவங்க லெட்டர்ஸ் எழுத சொன்னா லெட்டர்ஸே எழுதுங்க. ஓகே. சோ இட் சம்டைம்ஸ் பேப்பர் கரெக்ட் பண்றவங்களுக்கு அது இரிட்டேட் ஆயிக்கும். அவங்களோட ஆன்சர் ஷீட்ல பேப்பர் லெட்டர்ஸ் தானே இருக்கும். அப்ப அவங்களுக்கு அது அவங்க அதை ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே மாறும். ஸோ we have to consider, we have to move them with psychological. அவங்கள நாங்க சைக்காலஜிக்கல் ரீதியாவும் அணுகணும். அழகான எழுத்துல எழுதணும், பிளசன்ட் ஆயிக்கும் எங்கட பேப்பர் பாக்குறதுக்கு. ஸோ they will consider each and every questions and answers. ஓகேமா? ரைட். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும். நான் கதைக்கிறது விளங்குதா? அதாவது நான் இன்னும் நான் தமிழ்ல தான் கதைக்கணுமா, இல்லாட்டி நான் இப்போ எங்கட அந்த யூஸ் பண்ற இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்சிங் ஓகேயா, இல்லாட்டி நான் இன்னும் தமிழ்ல தான் கதைக்கணுமா, நான் கதைக்கிற இங்கிலீஷ் விளங்குதா? சோ அட் லாஸ்ட் ஐ வில் ஆஸ்க் யூ, விளங்குதா? நான் கேட்க விளங்குது டீச்சர். விளங்குது. ஓகே. I can understand it. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வெரி குட். குட் பாய். அப்ப நான் வந்து செஷனை முடிச்சுட்டு நான் கேட்கத்தான் இருந்தேன். ஓகே, நான் இப்ப கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, வில் கோ த்ரூ தட். ஓகே. So what are the places mentioned in the question? Yeah, என்ன பிளேசஸ்லாம் இருக்குது? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்னா என்ன? வைத்தியசாலை. வைத்தியசாலை. ரைட். யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம். ரைட். லைப்ரரி. நூலகம். நூலகம். டெம்பிள். மதசாலை. விஹாரை, கோயில். Yeah, விஹாரை or கோயில், something like that. Zoo. மிருக காட்சிசாலை. மிருக காட்சி சாலை. ரைட். உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா ஜூல உள்ளதெல்லாம் கிளாஸ்க்கு வந்து இதுன்னு துடி பண்ணுனா. ரைட். எஃப் ஏர்போர்ட். வாட் இஸ் ஏர்போர்ட்? விமான நிலையம். விமான நிலையம். விமான நிலையம். விமான நிலையம். ஃபாரின் போறதுக்கு, அப்ராட் போறதுக்கு நாங்க போக வேண்டிய இடம். ரைட். Now come to the answers. A place where planes, like இப்ப இதுல அண்டர்லைன் பண்ற வேர்ட் என்னது? plane. Right? Plane. Okay. Now, what is the answer? What is the place?
அவங்க Airport. தந்தைக்கிறாங்க அவங்க தந்தைக்கிறாங்க ஏர்போர்ட். First ஓகே one is done for. யா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. உங்களுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் தந்து தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் பிளேஸ். ஓகே that now let's move to the religious workshop. What is religious Temple. workshop? D teacher. Temple. Letter D. ஆன்மீக வழிபாடு religious. D. Temple. The answer is D. Right, the answer is D. Very good. Temple, religious. Religious na word mattum vaasichale podum. Full complete sentence. You don't need to read the full sentence. Animals, birds. Zoo. Zoo. Yeah, no Answer need to is think D. about other places. Yeah. Letter E. E. இதுல related ஒண்ணும் இல்லையே. Zoo மட்டும் தானே இருக்குது. Right. Higher education. What is higher education? Where are you going? University. உயர்தர கல்வி. University. Yes. மேலதிக படிப்பு. மேலதிக கற்கை. Very good. Books and magazines, newspapers. Where? Library. 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 Very good. அப்ப இது வந்து டெஸ்ட் நம்பர் 1 வந்து நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க். நீங்க மிஸ்டேக்ஸ் விட போறீங்க. வென் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாட்டி லெட்டர்ஸ் மாதிரி அவசரத்துல எழுதுனா இல்லாட்டி கிளியர் இல்லாம இருந்ததுடா மட்டும்தான் உங்களுக்கு அங்கன மார்க்ஸ் போகும். மத்தபடி அதுல நீங்க விஜிலண்டா இருந்தீங்கடா டெஃபினெட்லி யூ வில் கெட் கம்ப்ளீட் மார்க்ஸ். ஓகே ரைட். Now come to the next activity. Can you see that? இது மறைக்குதா? Now come to the answers. So here on heading காணல. So மேம் here கொஞ்சம் எடுங்க. இல்ல அது heading அத கட்டா விட்டுனீங்க ஸ்க்ரப் பண்ண போல. There is no heading dear. So heading என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான slogans, there are some slogans that you notice என்னென்ன இடத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க. That is the question. Okay. So first slogan is handle with care. What is care? கவனம். கவனமா பயன்படுத்துங்க. Very good. Reference only. What is எங்க பாத்தீங்க இந்த reference only? பிரதி. No. Reference only. For reference purpose. இப்ப நாங்க வந்து என்ன சொல்றது, இப்போ நாங்க ஒரு மேகி பேக்கெட்டோ இல்லாட்டி ஒரு மில்க் மைட்டோ ஏதாச்சும் நாங்க வாங்க முன்னுக்கு படம் போட்டிப்பாங்க. சம்டைம்ஸ் ஆல்சோ ரெஃபரன்ஸ் பர்பஸ் ஒன்லி கீழ் சின்னதா போட்டிப்பாங்க. ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா, எங்களுக்கு ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்கு உதவுறது ரெஃபரன்ஸ். இப்ப நாங்க புக்ஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு உங்களோட ஹிஸ்டரி சொல்றாங்க, go and find some key points about Second World War. ரெண்டாம் உலக மகாயுத்தத்தை பத்தி சில கீ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. சோ நீங்க என்ன செய்வீங்க, ரெஃபர் பண்ணுவீங்க, புக்க போய் ரெஃபர் பண்ணுவீங்க. இப்ப you have GBT, internet, Google, etc., Gemini, yeah. So you don't need to refer anything. The app will refer and give the answers to you. But when we were in your age, நாங்க உங்களோட வயசுல இருக்கும்போது books Library. are only options we have. Yeah, library is our best friend. It was because libraryல தான் எங்களுக்கு எல்லா தேவையான விஷயங்களும் இருக்கும். ரெஃபரன்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிற இடம், குறிப்பெடுக்கிறது. ஓகே. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்னா என்னது? ஷூஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறதா? இல்ல எடு ஷூ போட சொல்லு. ஷூ போட சொல்றதா? இல்ல கரெக்ட். ஆஃப் டு பீச். ஆஃப் டு பீச் அப்படின்னா என்ன அர்த்தம்? We are off to beach. நாங்க ஸ்டேட்டஸ் போடக்கொள்ள நீங்க கண்டிப்பீங்க, பிக்சர்ஸ் போடக்கொள்ள அந்த கேப்ஷன் ஒன்று வைப்பாங்க, ஆஃப் டு பீச். கண்டிக்கிறீங்களா யாராவது? நோ மேம். நீங்களாம் இப்ப சின்ன கிட்ஸ் தானே, போன்ல பாக்கலையே. ரைட், ஓகே, குட்.
ஆஃப் டு பீச்னா நாங்க பீச்சுக்கு போறோம், இனிமே தான் போறோம். நாட் பீச்ல இருந்து திரும்பி வாரது. ஆஃப் யோர் ஷூஸ்னா கலட்டி வைங்க, ரைட்? ஆஃப் யோர் ஷூஸ். ரிசர்வ்ட் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ், நம்ம நேத்து அப்பதான் பார்த்தோம். ரிசர்வ்ட் ஃபார் யாருக்கு? கிளர்ஜி. என்ன அப்ப இது என்னது? பிரெக்னன்ட் மதர்ஸ். இப்ப இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட்ல வரும் என்னென்ன பிளேசஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். எங்க பாப்பீங்க? ரிசர்வ்ட் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ். ஹாஸ்பிட்டல். பஸ்ல ஹாஸ்பிட்டல், பஸ்ல. வெரி குட். கோஷன், men at work. கோஷன் அவதானம். அப்ப precaution I don't know. கோஷன் எச்சரிக்கை. precaution ப்ரீ கேஜி, ப்ரீ ஸ்கூல், ப்ரீ பிளான். what is ப்ரீ? அப்ப ஆரம்ப. முன், முன், not ஆரம்ப, முன். அதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு. ப்ரீ ஸ்கூல்னா ஸ்கூலுக்கு முன்னுக்கு போற நர்சரி தான் சொல்றது ப்ரீ ஸ்கூல். ஆரம்ப. not ஆரம்பம், இட்ஸ் முன்னுக்கு. ப்ரீ பிளான், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னுக்கு நாங்க ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ப்ரீ பிளான். சோ கோஷன் மீன்ஸ் அவதானம், எச்சரிக்கை. ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கை. புயல் வரதுக்கு முன்னுக்கு, ஃபிளட் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னுக்கே நாங்க ப்ரிகாஷன் பண்ணிடணும். நியூஸ்ல எல்லாம் ப்ரிகாஷன் பண்ணிடுவாங்க. நல்ல ஹெவி ரெயின்ஃபால் ஆயிக்குது. சோ நாம என்ன செய்வோம்? வாட் ஆர் த ப்ரிகாஷன் வி கேன் டேக்? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல போடுறது, மேல் மாடியில போயிருக்கிறது. இப்ப அதுவும் பயிர் தான். Safe உயரமான place. இடங்களுக்கு இப்ப சேஃப் பிளேஸுக்கு மூவ் ஆகுறது. தட் இஸ் ப்ரிகாஷன்ஸ், ரைட்? கோஷன். மென் அட் ஒர்க், இது எங்க பாத்திப்பீங்க? அவதானம், மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். கண்டது இல்லையா? பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டக்கொள்ள யூ கேன் சி. Buildings. பில்டிங்ஸ் கட்டக்கொள்ள அதுல வச்சிருப்பாங்க போர்டு. நோ பாத்திங், குளிக்க வேணாம். ரஃப் சி, ரொம்ப முரட்டு கடல். ரஃப் சி, ஹார்டான பொல்லாத கடல். ஹெவி. ரஃப் மீன்ஸ் முரட்டுதல், ரஃப். ஓகே, ரைட். இப்ப பிளேசஸ்க்கு பாப்போம். ஆன் அ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் கிளாஸ் வேர். பாக்ஸ் ஃபுல்லா கிளாஸ் இருக்குமா? ஹேண்டில் வித் கேர். ஏதாவது ஒரு கிளாஸ் பாக்ஸ்ல கட்டாயமே வந்திருக்கும் ஹேண்டில் வித் கேர். Yeah. கை ரெண்டு இப்படி இருக்கும், கண்டிக்கிறீங்களா? ரெண்டு கை இப்படி வச்ச மாதிரி இருக்கும். ஹேண்டில் வித் கேர். அட் அ பில்டிங் சைட், என்னது? Caution men at work. Caution men at work. Very good. On a beach. Take off your No shoes. bathing, Roxy. No. Beachல போட்டீங்க. வெரி குட். நோ பாத், டேக் ஆஃப் யூர் ஷூஸ். நோ 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 நோ, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பாத்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா Yes, நாங்க ma'am. பீச்ல ஷூஸ் கழட்டிட்டு தானே போறது, அதால இது பீச்சுக்கு வருமோ? ஓகே, அப்படியே உங்களுக்கு டவுட் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க, வைங்க. வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. டெம்பிள் இருக்குது. அப்ப வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் ஷூவை கழட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு? பீச்சா, டெம்பிளா? Temple. Temple. So temple is the suitable answer for take off your shoes. Okay? Temple. Temple. Yeah. Beach க்கு என்ன வரும்? Temple is the most suitable answer for it. Yes. Very good, Ryan. Okay. Beach. No bathing. Rough sea. No. That is for beach. Okay. In a bus. Reserved for pregnant mothers. Very good. Reserved for pregnant mothers. Pregnant mothers. At a temple. Take off shoes. Take off your shoes. Take off your shoes. In a library. இப்ப Reference உங்களுக்கு only. இதுக்கெல்லாம் reference Reference. only. இப்ப ரெஃபரன்ஸ் ஒன்லிக்கு ஆன்சர் தெரியாட்டி கூட நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்க. ஏன்னா மத்த எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும் போது this is the one only we have left. Yes. So that is the obviously the correct answer. Can you see the pictures clearly? Yes. Okay, what is the first picture? Table. Science lab. It's a science lab. Yeah, laboratory. Very good. Science lab, chemistry lab. B, Yes. ICD lab. ICT lab. Place, right? Very good. C, Library. 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 Very good. D, Counter. This is a count it's a entering place counter. something. It may be a counter of a bank or a supermarket. Yes.
Yeah, it's a counter of a supermarket because peoples are holding some bags, right? Yes. Right. Okay. So it's a counter of a supermarket. Okay. E, Children. Swimming pool. swimming pool. Yeah, swimming Swimming. pool. Swimming It's a pool. kids pool or a common pool. Okay. Next, F. Classroom. நல்ல தூக்கம் வர இடம் என்ன classroom. Okay. So borrow 2 books at a time. ஒரு நாள் what is borrow? borrow-வாவா? இரவல் Take பண்றது. இரவல் வாங்குறது. திருப்பி you need to return the book, right? You return பண்ணணும் books. borrow 2 books at a time. என்னவாம்? ஒரு டைம்ல 2 books தான் எடுக்கலாமா? Where? What is the correct Library. answer? C. Library. Right. Library. Already done teacher. Right. Okay. Now wait in the queue for your turn. Obviously D. D. Yeah. D. D. Countering. Keep the yeah, supermarket ல தான் அங்க queueல நிக்கணும். Keep the classroom neat and tidy. F. I think F. 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 Right. Do not smell or taste chemicals. A. A. Very A. Do not bring pen drives into the computer room. B. B. Very good. Okay. Do not run. The area is slippery. What is E. slippery? வழுக்குற வழுக்குறது. வளர்க்கிறதுயா. அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் வர நேரம் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நான் சொன்ன ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு டவுட் சன் பத்தி அப்படி சொன்னேன். 2 பிக்சர்ஸ்ல சன் வந்து இருந்துச்சு. சோ இங்க வந்து the star that forms the earth sun. பூமிய சூடா வச்சுக்கொள்றது நட்சத்திரம் எது சன். அப்ப இதுல இப்ப 2 சன் இருக்குது. C-லயும் சன் இருக்குது, F-லயும் சன் இருக்குது. So here some students will get confused. சில மாணவர்கள் குழம்பிடுவாங்க. சிலர் அநியாயத்துக்கு சீண்டு போட்டுருவாங்க. பட் இவங்க அதை உங்களுக்கு பாவம் பார்த்து அவங்க அதை குழம்ப விட இல்லை. அவங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க. So okay, நான் 2 நிமிஷம் டைம் தரேன். Find the answer for both activity. டெஸ்ட் நம்ம 2 டெஸ்ட் இருக்குதானே குயிக்கா கண்டுபிடிங்க. நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். Finish. Right. Did you find the answers for the questions? கேள்விக்கு விட கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ டீச்சர். ஓகே, சொல்லுங்க பாப்போம். முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? I mean the second one, an instrument for measuring temperature. Number E. Right. Temperature என்னது? இது வெப்பநிலை. வெப்பநிலை. Temperature வெப்பமா வெப்பம்னா என்ன? வெப்பநிலை. வெப்பநிலை. Okay, an instrument for measuring temperature. Very good. Third one, the star that warms the earth. இந்த உலகத்தை warms, வெப்பமா வச்சுக்கொள்றது யாரு? F. Who's that? F. F. Very good. Okay. F. Drop of fresh water that fall from the sky. Skyல A. இப்ப இதுல எங்களுக்கு full A. இப்ப சில பேருக்கு வந்து ஃபுல்லாவே ஃபுல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஓகே, வாட்டர், ஸ்கை. இதுல எது பொருத்தமாகிறது? வாட்டரும் ஸ்கைக்கு பொருத்தமாகிறது. அடுத்தது டார்க் ஐவேர் that protects you from the sun. ஐவேர் கண்ணுக்கு போடுறது எது? தி கூலிங் கிளாஸ். யா, ஐவேர் கண்ணுக்கு போடுற சாதனம். Something that is held over one's head for protection.
தலைக்கு மேல இருக்கும், பாதுகாக்கும். What is that? B. umbrella. Umbrella. Right. Did you find the answer for the next activity? Honest, generous, kind-hearted, clever, optimistic, selfless. Who honest? யாருக்காவது தெரியுமா honestனா யாரு? நேர்மை. நேர்மையா வாழ்றவங்க. Very good. Honest. Honestனா நேர்மையான. Right. What is generous? இந்த இது பொறாமைப்படுற. No. That is jealous. This is generous. Generous நாமா நல்ல மென்மையானவர், எல்லாருடைய அன்பா பழகக்கூடியவர். That is generous. நல்ல கைண்டா இருப்பாங்க. That is generous, right? Kind hearted. இரக்கமானவர். இரக்கமான. Yeah. Clever. அறிவாளி. Very good. Optimistic. அதுக்கு எக்ஸாக்டா யாருக்காவது தெரியுமா? Optimistic. He is an optimistic person. அதாவது ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஃபியூச்சர்ல நல்ல பாசிட்டிவா எதிர்த்து கதைப்பாங்க, பாயிண்டா கதைப்பாங்க, பாசிட்டிவாவே இருப்பாங்க. நான் 5 வருஷத்துல இப்படி வாழ்வேன், இலங்கையில நல்லது நடக்கும், இப்படி கதைப்பாங்க. அவங்களோட கதைக்குள் நமக்கு ஒரு எனர்ஜி வரும், நம்ம மோட்டிவேட் ஆகும் அவங்களோட பேசக்குள்ள. செல்ஃப்லெஸ். வாட் இஸ் செல்ஃப்லெஸ்? சுயநலவாதி இல்ல. வெரி குட். சுயநலமற்ற. பொது நலமானவர். ரைட். செல்ஃப்லெஸ். ரைட். அப்ப cruel. cruelனா பொல்லாதது. What is the correct answer for that? Kind-hearted. Cruel. Yeah. Stupid. அறிவு கெட்டவன். Stupid. Clever. Yeah, clever opposite தான் stupid. Pessimistic. Optimistic. Pessimistic என்னடா வாழ்க்கை இது இப்படியே போகுது. அப்ப நாம சொல்லலாம் ஒரு பிசினஸ் வேணாம், ஊத்திக்கோ, வெளிநாட்டுக்கு போறியா, வேணாம், செலவாகும், இப்படியே கழிச்சுட்டே இருப்பாங்க. So those we call pessimistic. Dishonest. Okay. Tight-fisted. Selfless. No. Generous. Generous means எல்லாம் கொடுப்பாங்க, கைண்டா இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் வழங்குவாங்க. நல்ல எல்லாமே கொடையாளி மாதிரி இருப்பாங்க. Tight-fistedனா ஆள் கொஞ்சம் இருக்காங்க. Right? Okay. Selfish. Selfless. Right. Okay. So that's இதை நான் உங்களுக்கு மிச்ச ஆக்டிவிட்டிஸ் நான் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு இன்ஷால்லா குரூப்ல. நீங்க செஞ்சு பாருங்க. இன்ஷால்லா நான் டியூட் ரெடி பண்றேன். எல்லாமே முடிச்சுட்டு நான் அந்த டியூட்டை பத்தி நான் டீடைல்ஸ் தரேன். So this is a feedback time. So can anyone, நீங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. How was the class? நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனீங்களா, தெரிஞ்ச விஷயம் நான் படிச்சதா, எல்லாமே தெரிஞ்ச விஷயத்த திருப்பி சொன்னீங்க மிஸ், அப்படியா, எப்படி? கதைச்சது விளங்கிச்சா? என்ன ஒரு ஃபீட்பேக்கையும் காணல. ஓகே, உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்ல வைக்கமா இருந்தா யூ கேன் ஷேர் இன் தட் குரூப். ஓகே, பாஸ் பேப்பர் செய்ய கஷ்டமாக்குதுன்னு சொன்னவங்களுக்கு நான் நினைக்கிறேன் சில டிப்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 20 minutes டைம் எடுத்து இங்கிலீஷ்க்குன்னு செப்பரேட்டா செய்யுங்க. டெய்லி ஒரு நியூ வேர்ட்ஸ். இப்ப இன்னைக்கு நாங்க படிச்ச நியூ வேர்ட்ஸ்ல இருக்கு. ஜெனரஸ் படிச்சோம், ஆப்டிமிஸ்டிக் படிச்சோம், வேற என்ன படிச்சோம்? நீங்க சொல்லுங்க பாப்பா. நான் இன்னைக்கு இந்த நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணினேன். வாட் ஆர் த நியூ வேர்ட்ஸ்? Borrow. I learned. Very good. You learn.
சொல்லுங்க, யாரோ சொன்னாங்க விளங்கல எனக்கு, சொல்லுங்க. Clery, middle, reference. Clergy, very good, good. வேற இமாதா சொன்னது என்னமோ சொல்ல வந்தாரு, சத்தமில்ல. I learn clergy in the word. You learned the word clergy, very good, right? So Optimistic. optimistic. So what you have to do is today, உங்களோட ஸ்டடி டேபிள் இருக்கும், நீங்க படிக்கிற இடம் இருக்கும், ஒரு சின்ன பேப்பர் எடுங்க, இன்னைக்கு படிச்ச வேர்ட்ஸ் எழுதுங்க, எழுதி அதோட தமிழ் மீனிங்கை எழுதி ஒட்டி வைங்க. ஒரு Ma'am, சின்ன நான் பேப்பர், ஒரு ஸ்மால் பேப்பர் காணும், ஒரு உங்களோட நோட்ஸ்ல பழைய பேப்பரோ ஓகே, பழைய கொப்பிலேயோ எழுதி வைங்க. இல்லாட்டி ஒரு கொப்பி எடுத்து நம்ம கொப்பி நாங்க மிஸ் ஆகிடும், ஒட்டி வச்சு எங்களோட கண்ணுல படுமே. So until the next class you will learn the words, you will memorize the word automatically. போக வர பார்க்க இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது. So this is the way you have to learn English. Okay? Ma'am, Yes? இந்த bar chart எப்படி இருக்கு? சொல்லி தருவேன், பயப்படாதீங்க. இப்பதானே டெஸ்ட் நம்பர் 1 போய்க்கிறோம். இன்ஷால்லா 1 by 1 நான் உங்களுக்கு இன்ஷால்லா இந்த மாசம் செப்டம்பர் எண்டுக்குள்ள டெஸ்ட் எல்லாமே நான் முடிச்சிருவேன் இன்ஷால்லா 1 by 1. ஓகே, எல்லாமே அழகா சொல்லி தருவேன் இன்ஷால்லா. நான் பாராகிராஃப் சொல்லி தரதுக்கு போறோம். யூ வில் ரைட் த பாராகிராஃப் பை யோர்செல்ஃப். தனியாவே நீங்க எழுதுவீங்க பாராகிராஃப். அப்படித்தான் நான் படிச்சு கொடுக்கறது நார்மலாவே. ஓகே, உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. நாங்க வந்து இந்த இதுல நிறைய மெனக்கெடாம நாளைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 2 and 3, நாட் நாளைக்கு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல 2 and 3 ஒன்னாவே பார்த்துட்டு போவோம். மெயினா உள்ள விஷயங்கள் தான் நாங்க படிக்கணும். ரைட்டிங் பார்ட் நான் போவேன். நான் ரைட்டிங் பார்ட்டை லாஸ்டா வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் இதுல படிக்கும் போது எங்களுக்கு அந்த கிராமர் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வந்துடுமே, அதுக்கப்புறம் எழுதக்குள்ள ஈஸியா இருக்கும். சரி, வேர்ட்ஸ் கொஞ்சம் நீங்க கெயின் பண்ணுவீங்க தான், நாலேஜ் ஒன்று. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ அல்ஹம்துலில்லா, கொஞ்சம் பேரா இருந்தாலும் நிறைய சப்போர்ட்டா கதைச்சு கோஆர்டினேட் பண்ணுனீங்க. Good night, study well. Okay, see you in the next class, inshallah. Bye. Yep. Excuse me. Welcome. Okay, you can leave now. Yes.